கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 16 22 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த திருமறை பகுதி உங்களுக்கு பரிச்சயமான பகுதி, ஒரு நல்ல ஒரு பகுதியாகும். அடிக்கடி இந்த பகுதியின் மூலமாக அநேக தேவ செய்திகளை, அருள் உரைகளை கேட்டிருப்பீர்கள். இங்கே ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். அவன் வாலிபன், நியாய சாஸ்திரி, பக்தி நிறைந்தவன், திருமறையை புரிந்தவன், ஐஸ்வர்யவான். அவனுடைய ஆரம்பம் நன்றாக இருக்கிறது. ஆனால் அவருடைய முடிவை பாருங்கள். 22 இந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அருமையானே, எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசுவண்டே வந்து அவரோடு உரையாடி, அவரும் இவனோடு உரையாடின பிற்பாடு ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே துக்கத்தோடு வெறுமையாய் போய்விடுகிற அந்த நிகழ்வானது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் திகைப்பையும் நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. ஆகவே இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்கிறேன். அது என்னவென்றால், ஹவு டு மிஸ் ஜீசஸ், இயேசுவை எவ்வாறு நாம் இழக்கலாம் அல்லது தவிர்க்க முடிகிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்கிறார்கள். ஒருவேளை இந்த ஊடகங்கள் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். ஆனால் கேட்கிறார்களே தவிர ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தவிர்த்து விடுகிறார்கள். ஆனால் இந்த வாலிபன் அப்படிப்பட்ட வாலிபனாக காணப்பட்டார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மறுமதிப்பீடு செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். இந்த வாலிபன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி அவன் வெறுமையாய் போனதற்கு காரணங்கள் என்ன? 4 காரணங்களை சொல்கிறேன். அவனுடைய வாழ்க்கையில முதலாவது, ரட்சிப்பை குறித்து அவனுக்கு தவறான எண்ணம் இருந்தது. have the wrong ideas about salvation என்று சொல்லலாம். அங்கே மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 பாருங்கள். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்றார். அருமையானவர்களே, நாம் மீட்கப்படுவதற்கு எந்த நன்மையும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற மார்க்கத்திற்கும் மற்ற மதத்திற்கும் நம்முடைய கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு என்ன வித்தியாசம் என்றால், மற்ற மதத்தினர் நற்கிரிகளை செய்தால்தான் அங்கே பரலோகம் செல்ல முடியும் என்று அவர்கள் போதிக்கிறார்கள். நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டால், அவருடைய கிருபையை நாம் ஏற்றுக்கொண்டால், அவர் சிலுவையிலே சம்பாதித்த மீட்பை நாம் உரிமையோடு விசுவாசிப்போமானால் மீட்கப்படுவோம். ஆகவே நற்கிரிகளை செய்து நாம் மீட்கப்பட முடியாது. நாம் மீட்கப்பட்ட பிற்பாடு நற்கிரிகளை செய்ய நாம் கடனாளிகள். ஆனால் மீட்கப்படுவதற்கு நம்முடைய நற்கிரியைகள் ஒரு நாளும் உண்மையாகவே அது பயன் தரக்கூடியதாக மாறாது. நம்முடைய கிரியைகள், அதே சமயத்தில் நம்முடைய கிறிஸ்தவ பெயர்கள் அல்லது கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினாலே, கிறிஸ்தவ திருச்சபையிலே அங்கத்தினராக இருப்பதினாலே நாம் மீட்கப்பட முடியாது. ஆண்டவராய் இயேசுவை அவர் எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்று அவருடைய விலைக்கரியத்தை விசுவாசித்து அவர் கொடுக்கிற கிருபையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மீட்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 31 பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-9 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இங்கே வேதவசனம் சொல்கிற திருமறை செய்தி என்ன? நாம் நற்கிரிகளினால் மீட்கப்பட முடியாது, கிருபையினால் விசுவாசத்தினால் மீட்கப்படுகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16, யோவான் 14ஆம் அதிகாரம் 6 இவைகளை வாசித்து பாருங்கள். இவன் மீட்பை குறித்து தவறான எண்ணம் கொண்டவனாக காணப்பட்டான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, மீட்பை குறித்து தவறான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, அங்கே மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16-17 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். have wrong ideas about the savior, மீட்பரை குறித்து தவறான எண்ணம் கொண்டவராக இருந்தார். அவன் ஆண்டவரை குறித்து சொல்கிறான், நல்ல போதகரே என்று சொல்கிறான்.
அவரை ஒரு சிறந்த மதவாதியாக, சீர்திருத்தவாதியாக, நல் போதனை செய்கிறவராக அவரை குறித்து அவன் எண்ணுகிறானே தவிர தெய்வமாக, மீட்பராக, மேசியாவாக, இரட்சகராக அவன் எண்ணவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொல்கிற ஒரு பதில் என்ன? நீ நல்லவன் என்று சொல்லுகிறாய், ஆகவே தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவர் இல்லையே என்று சொல்லிக்கொண்டு தன்னை அவன் தெய்வமாக எண்ண வேண்டும் என்பதை சூசகமாக சொல்கிறார். அருமையானுள்ளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இயேசுவை ஒரு சாதாரண மத தலைவராக, சன்மார்க்க தலைவராக, நல் போதனைகளை சொல்கிறவர்களாக நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அது தவறு. ஆண்டவராய் இயேசுவை மீட்பராக, தெய்வமாக, மேசியாவாக, கிறிஸ்துவாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நாமம் இல்லாமல் ரட்சிக்கப்பட வேறொரு வழி இல்லை. அதே சமயத்தில் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அருமையானவர்களே, 3 யோவானின் புஸ்தகம் 1 வாசித்து பாருங்கள். அதிலே 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் உண்மையாகவே மெய்யாக தெய்வமாயிருக்கிறார். அவர் தெய்வம் என்று அறிந்து, அவரை இரட்சகர் என்று புரிந்து, அவர் மேசியா என்பதை அர்ப்பணித்து நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். 2 குறிப்புகளை சொன்னேன். மீட்பை குறித்து தவறான எண்ணம், மீட்பரை குறித்து அவனுக்கு தவறான எண்ணம். 3ஆவதாக அவனுடைய வாழ்க்கையிலே தன்னை குறித்து தவறான எண்ணங்கள் கொண்டவனாக காணப்பட்டான். 17 பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்கிறார். அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். 3ஆவதாக இவன் வாழ்க்கையிலே ஆண்டவரை இழப்பதற்கு காரணம் என்ன? ரெஃப்யூஸ் டு அக்னாலஜ் யுவர் சின்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே நம்முடைய பாவங்களை, வீழ்ச்சிகளை, தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ள, அறிக்கை செய்ய மறுத்து விடுகிறோம். அநேகரிடத்திலே மீட்பின் செய்தியை சொன்னால் நான் பாவி என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று தகராறு செய்கிறார்கள். பலர் தங்களை பாவி என்றோ அல்ல பாவம் செய்தவர்கள் என்றோ ஒத்துக்கொள்வதில்லை. சாத்தான் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன? பாவம் செய்தவர்களை பாவம் செய்யவில்லை என்று எண்ணத்தை கொடுப்பார். பாவம் செய்யாத பரிசுத்தவான்களை பாவம் செய்தவன் என்று அவர்களை குற்ற மனசாட்சிக்குள்ளே கொண்டு வருவார். இப்படிப்பட்ட தந்திர உடையவன் சாத்தானாய் காணப்படுகிறான். இவனுடைய வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றையும் கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் தான் பாவி என்பதை அவனால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்வு இல்லை. அதே சமயத்தில் அந்த தன் பாவத்தை அறிக்கை செய்கிற அந்த நிலையும் இல்லை. கன்விக்ஷன் ஆஃப் சின்ஸ் அண்ட் கன்ஃபெஷன் ஆஃப் சின்ஸ் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்த உணர்வை ஆவியானவர் நமக்கு தருகிறார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமானால் 1 யோவானின் புஸ்தகம் அங்கே 1:9 நாம் வாசித்தால் அங்கு ஆண்டவருடைய வாக்கியம் மிக தெளிவாய் சொல்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜீவியத்தை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான என்னுடைய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே 13 பாருங்கள். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9 ஆதாமை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 20 அவர் நம்முடைய வாசற்படியில் இருந்து கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவி என்பதை நாம் உணர வேண்டும். உணர்ந்தால் போதாது, அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்தால் போதாது, அதை விட்டு விடுவதற்கு ஆண்டவரின் பலனை நாம் நாட
பிரயாசப்பட வேண்டும். 3 காரியங்களை சொன்னேன். முதலாவதாக மீட்பை குறித்து தவறான எண்ணம், மீட்பரை குறித்து தவறான எண்ணம். 3வது தன்னுடைய வாழ்வை தன்னை குறித்து அவன் ஒரு தவறான எண்ணம் கொண்டவராயிருந்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை குறித்து என்ன சிந்தனையோடு இருக்கிறீர்கள்? குடிக்கிற தண்ணீரை நம் சொந்த கண்ணால் பார்த்தால் சுத்த தண்ணீராய் காணப்படும். ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு தொலை அந்த லென்ஸ் கடியில வைத்து பார்த்தால் சில நுண்கிருமிகள் ஓடுவதை காணலாம். நானும் நீங்களும் நம்முடைய பார்வையிலே நீதிமான்களாக எண்ணலாம். ஆனால் சிலுவையின் அண்டையிலே வரும்போது, திருமறையை வாசிக்கும் பொழுது, ஆவியானுடைய ஒத்தாசையினாலே நம்மை மதிப்பீடு செய்யும் பொழுதுதான் நம்முடைய வீழ்ச்சிகள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய தடுமாற்றங்கள், நம்முடைய தவறுகள், நம்முடைய முரட்டாட்டங்கள், இவைகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 4வதாக, இந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி வெறுமையாய் சென்றதற்கு காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஐஸ்வர்யம் அதிகமாயிருந்தது. ஆண்டவர் சொல்கிறார், உனக்குரியதை விற்று அதை தரித்திரருக்கு கொடு, பின்னாலே என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால், அவர் கற்பனைகளை நான் கை கொண்டேன் என்று சொல்கிறார். முதல் கற்பனை என்ன? 10 கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரை ஆராதனை செய்வாயாக என்பதுதான். ஆனால் இந்த வாலிபன் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்கிறான், எல்லா கற்பனைகளை கை கொண்டே என்று சொல்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, ஸ்தானத்தை வேறு யாருக்காவது, வேறு எந்த பொருளுக்காவது, வேறு எந்த ஆசீர்வாதத்துக்காக நாம் அதை கொடுப்போமானால் அதுதான் விக்கிரக ஆராதனை. அப்படியானால் இந்த மத்தேயு 19ஆம் அதிகாரம் அங்கே 21, 22 பாருங்கள். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திர கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். இந்த மனிதனுடைய வாழ்க்கை ஹோல்ட் டூ டைட்லி டு யுவர் ஸ்டஃப் என்று சொல்லலாம். அநேக வேளையிலே நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய செழிப்பை நாம் பிடித்து கொள்ளுகிறது. நாம் ஆண்டவரை இழப்பதற்கு ஒரு பெரிய ஒரு காரணமாய் மாறிவிடுகிறது. இவனுக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் இருந்தது. அந்த ஐஸ்வர்யத்தை அவனால் விட முடியவில்லை. தான் எல்லா கற்பனைகளையும் கை கொள்கிறேன் என்று சொல்கிறான். ஆண்டவரை ஆராதிப்பேன் என்று சொல்கிறான். முழு இருதயத்தோடு ஆராதிப்பதை போல பேசுகிறான். ஆனால் இவனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்திலே ஐஸ்வர்யம் காணப்பட்டது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்கிற இடத்திலே ஒருவேளை வேலை இருக்கலாம், அல்லது உங்கள் உறவுகள் இருக்கலாம், அல்லது உங்கள் அரசியல் தலைவர்கள் இருக்கலாம், அல்லது உங்கள் வரங்கள் காணப்படலாம், அல்லது உங்கள் ஊழியங்கள் காணப்படலாம். இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே தடையாய் காணப்பட்டிருக்கலாம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம் அவனை ஆண்டு கொண்டதினாலே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அவன் மறுத்து துக்கத்தோடு போய்விட்டான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அண்டையிலே வந்து துக்கத்தோடு வெறுமையாய் போன ஒரு மனிதனை எண்ணும்போது ஆச்சரியமாக காணப்படுகிறது. இந்த 4 குறிப்புகளை உங்கள் வாழ்விலே வைத்து சிந்தித்து பாருங்கள். மீட்பை குறித்த தவறான எண்ணம் உண்டா? மீட்பரை குறித்து தவறான எண்ணம் உண்டா? அதே சமயத்தில் உங்களை குறித்து தவறான எண்ணம் உண்டா? அவனுடைய வாழ்க்கையிலே அவனை அடிமைப்படுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை போல உங்களை அடிமைப்படுத்திருக்கிற தன்மைகள் வேறு எது உண்டா? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவரண்டே வருகிறீர்கள், நல்லது. ஆண்டவரின் செய்தியை கேட்கிறீர்கள், நல்லது. ஆண்டவருக்காக நீங்கள் அள்ளி கொடுக்கிறீர்கள், மிகுந்த நல்ல காரியம். ஆனால் ஆண்டவரை மிஸ் பண்ணாதபடி, இழந்து விடாதபடி, அவரை தவற விட்டு வெறுமையாய் போகாதபடி ஆண்டவர் உங்கள் வாழ்விலே கிரியை செய்ய பிரார்த்திக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும்.
பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய உள்ளங்களில் பேசும், அவர்களோடு எடைபடும், திருமுறையை புரிய, திருவசனத்தை புரிய, ஆண்டவரே இரட்சகரை புரிய, எங்கள் எதிர்காலத்தை, மீட்பை புரிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாரும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாற்றும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.